ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள். இது தமிழ் நாவல்களின் சங்கமம். சந்திப்போமா அத்தியாயம் 52. இதுதான் என்னோட கதை வியர்டோ. நான் ஒவ்வொரு தடவையும் அஸ்வினை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறப்பெல்லாம் அவனோட பிரச்சனையே நான் தாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அவனோட சேர்த்து அவனுக்கு பிடிச்சது பிடிக்காதது எல்லாத்தையும் தான் லவ் பண்ணேன். அதனால தான் என்னவோ அன்னைக்கு நைட் அவன் பேசின வார்த்தைகளை கேட்டதுக்கப்புறமும் என்னால் அங்கே இருக்க முடியலை என்றவள் அந்த நாளின் நிகழ்வுகளை நோக்கி பயணித்தாள். அஸ்வினும் அதே நினைவுகளில் தான் இருந்தான். சுற்றி இருந்த அனைவரும் முன்னால் நிற்பவரின் உரையில் கவனத்தை பதித்திருக்க அஸ்வின் மட்டும் தியாவின் வார்த்தைகளில் மூழ்கி தத்தளித்திருந்தான். அவளது கேள்விகளுக்கு காரணமும் அவன் அறியவில்லை. கரகோஷம் அவனை பீடித்திருந்த நினைவுகளில் இருந்து மீட்டு வரச் செய்வதை அறியாமல் திணறி போனான். நண்பர்கள் இருவரும் அவனை அழைத்தும் பதில் எதுவும் சொல்லாதவன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க போங்க என்று மறுத்து விட்டான். கண்களை மூடிக்கொண்டவன் அப்படியே சாய்ந்து கொண்டான். நொடிமுள் நிற்காது சுழல நேரம் இரவு 10:30 தாண்டியது. அத்தனை நேர யோசனையின் பலனாக அவனுக்கு கிடைத்தது இமையோரம் 2 துளி கண்ணீர் மட்டுமே. இருக்கையை கோவத்தில் தள்ளிவிட்டு எழுந்தவன் அங்கிருந்து வெளியேறினான். கண்களை சாலையில் பதித்தவன் கண்களை மூடி திறந்து கோபத்தை கட்டுப்படுத்தினான். மழை வேறு சமயம் பார்த்து பொழிய அவன் நேரமோ என்னவோ கார் தியாவை அவன் முதலில் சந்தித்த பேருந்து நிறுத்த நிழற்குடைக்கு அருகில் நின்றது. அந்த இடியட் வரவே இல்லடி என்ற அவளது குரல் இன்னும் காதுகளில் விழ ஆழமாக புன்னகைத்தான். காரை விட்டு இறங்கியவன் அந்த நிழற்குடையின் அடியில் சென்று நின்று கொண்டு அவனது வாழ்க்கையை திருப்பி பார்க்க துவங்கினான். ஆஃபீஸர் சார், இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க யாரு? பார்க்க க்யூட்டாக இருக்காங்க என்று அவள் ஒரு புகைப்படத்தை காட்ட அதை கையில் வாங்கியவன், இவ வினிஷா, சிவம் அங்கிளோட பொண்ணு என்றான். தியா அவனை ஆள பார்த்தவள், அவ்வளோதானா என்றவுடன் அஸ்வின், வேற என்ன என்றான். தியா, இப்போ இவங்க எங்கே இருக்காங்க? பவி ஆண்டி இவங்களை பற்றி பேசி நான் கேட்டதே இல்லையே. அவள் தனது சந்தேகத்தை கேட்க வலியுடன் புன்னகைத்த அஸ்வின், அவள் இப்போ உயிரோடவே இல்லை சகி. அவனது பார்வை அந்த புகைப்படத்திலேயே நிலைத்தது. எச்சிலை விளங்கியவன், எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் அம்மா கூட இருந்ததை விட அப்பா சிவம் அங்கிள் கூட தான் அதிகமாக இருந்திருக்கேன். வினி என்னை விட சின்ன பொண்ணு, பெஸ்ட் கம்பெனியன் ஆஃப் மைண்ட். அவளுக்கு ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு ஆசை. முதல்ல நான் அபு கூட அவளை கிண்டல் பண்ணுவோம். பட் அவள் முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தா. அதுவே அவள் லைஃபுக்கு முடிவாக அமையும்னு நாங்கள் யாருமே நினைக்கல. நான் இப்போ சிபிஐல ஜாயின் பண்ணது கூட இவளுக்காகத்தான். நம்ம வாழ்ந்த நாட்டில் நம்மளால் ஒரு சின்ன நல்லதாவது நடக்கணும்னு அடிக்கடி சொல்லுவாள். என் லைஃப்பில் மிகப்பெரிய இழப்பு அப்பாவுக்கு அப்புறம் வினி தான் என்று கூறி முடித்தான். தியா அமைதியாக கேட்டவள், நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போயிருக்கலாம், அதுக்காக எப்பவும் அப்படி நடக்கணும்னு அவசியம் இல்லை ஆஃபீஸர் சார். போனதை நினச்சி கவலைப்பட்டு இருக்கிற உறவை ஒதுக்கி வைக்கிறது எப்படி? இது குட் சொல்யூஷனா என்ன? நீங்கள் உங்கள் வினிச்சாக்காக என்ன செஞ்சீங்களோ அதை உங்கள் அம்மா தங்கச்சிக்காகவும் செய்யலாமே. இன்ஃபேக்ட் அவங்களுக்கும் உங்களை நினச்சி பயம் இருக்கும். என் பிள்ளை எதையும் சமாளிப்பான்னு சொல்கிற அம்மாவோட மனசுக்குள்ளே கடவுளே என் பிள்ளைய காப்பாற்றுங்கிற வேண்டுதலும் நிச்சயமாக இருக்கும். பெத்த மனசு எப்போவுமே பிள்ளைங்க மேலே பித்தாதான் இருக்கும் ஆஃபீஸர் சார் என்றாள். அஸ்வின் அவளது வார்த்தைகளை அசை போட்டவன், ஐ நோ, பட் இது புதுசாக இருக்குது. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் என்று வாய் விட்டு புலம்பினான். வாழ்நாளில் அவன் இவ்வளவு குழப்பத்தை அனுபவித்திருக்கிறானா என்ற கேள்விக்கு பதில் இல்லை என்பதாக இருக்க, அந்த நொடியில் மனதில் தெரிந்தது அவன் தாயின் முகம்தான். தலையை சிலுப்பியவன் அதை அழுந்த பின்னால் கோதியபடி கிளம்பினான். வீட்டை அடைந்ததும் கதவை தட்ட அது திறக்கப்பட்டது. திறந்தவர் முகத்தை பார்த்ததும் அஸ்வின் முகம் பிரகாசமானது. எஞ்சுமில்லாத துள்ளலுடன் மா என்றவன் அவரை கட்டி தழுவினான். அவனது நடவடிக்கைகளில் துணுக்குச்சவர், டேய் என்னாச்சு உனக்கு, என்ன பார்த்தா இவ்வளோ எக்ஸைட் ஆகிற என்றவரிடம், மா எப்படிமா அவங்கள பார்க்கணும்னு இப்போ தான் நினச்சேன், பார்த்தா கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறீங்க என்றான். உனக்கு என்னமோ ஆயிடுச்சு, முதல்ல உள்ளவா என்றவர் முன்னால் நடக்க அவரை பின்தொடர்ந்தான். அவன் காதல் கண்கள் தேட, சாம்பவி அவள் எப்போவோ தூங்கிட்டா, பாவம் தலைவலின்னு சொன்னா, நீ போய் முகம் கழுவிட்டு வா, நான் உனக்கு டின்னர் எடுத்து வைக்கிறேன் என்றவர் கிச்சனுக்கு விளைந்தார். அஸ்வின், அவளுக்கா தலைவலி, சான்ஸே இல்லை, அவன் நடிக்கிறா, என்னை அவாய்ட் பண்ணுறதுக்காக அவள் போட்ட பிளான் இது என்று எண்ணியவன் அவளை என்று பல் எடுக்கில் வார்த்தைகளை மெஞ்சி துப்பி அறைக்கு செல்ல, உண்மையில் அவளோ போர்வையினுள் புதைந்துதான் கிடந்தாள். ஏதோ வாய்க்குள் முணுமுணுத்தபடி இருந்தாள். என்ன முணுமுணுக்கிறா என்ற யோசனையுடன் அவளை நெருங்கி நெச்சியை தொட்டு பார்க்க அவளுக்கு காய்ச்சல் இருப்பதற்கான எந்த சுவடும் இல்லை. அவன் நகரும் முன் அவனது காதுகளில் விழுந்தது அவள் முணுமுணுத்த உளறல், ஆஃபீஸர் சார், ஐ லவ் யூ. எனக்காச்சும் இதை உங்ககிட்ட சொல்லிடுவேணுங்கிற பயம் இருந்துச்சு.
பட் இன்னைக்கு சொல்லலைன்னா என்றைக்குமே சொல்ல முடியாமல் போயிடுமோன்னு பயமாகவும் இருக்குது என்று அவள் வார்த்தைகளின் முடிவில் கண்ணீர் சிந்தினாள். அஸ்வின் இருதயம் ஒரு கணம் துடிப்பதை நிறுத்திவிட்டதை உணர்ந்தான். தியா உறக்கத்தில் உளறுகிறாள் என்று சாதாரணமாக அவனால் அதை எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அவளது தற்சமய செய்கைகளுடன் இந்த உளறல் மொழியும் ஒத்துப்போகவே மேலும் குழம்பி போனான். அந்த நிமிடம் அவனது மூளையையும் மீறி மனதார ஐ லவ் யூ சோ மச் சகி என்றவன் அவள் நெற்றியில் இதழ் பதித்தான். அவனது முத்தத்தில் கல்மிஷம் இல்லை. காதலின் தூய்மையை இதைவிட இலகுவாக எடுத்து சொல்ல வேறு உணர்வுகளை தேடி பிடிக்க அவனுக்கு நேரமில்லை போலும். அவன் வெளியேறிவிட்டான். அதன் பிறகு கண்ணிமைகளை பிரித்தவள் அவனை பார்த்தபடி இருந்தாள். பாவம், அவள் அறியவில்லை அவனிடம் காதலை சொல்லிவிட்டாள் என்பதை. ஏதோ ஒரு உந்துதலில் அவன் பின்னால் சென்றாள். அஸ்வின் சாம்பவியிடம் சென்றவன் அவரை கைப்பற்றி அழைத்து வந்து ஒரு இருக்கையில் அமர வைத்தான். இன்னைக்கு என்னாச்சு என் பையனுக்கு என்று அவன் கண்ணம் வருடும் தாயிடம், இந்த சகி இல்லைம்மா, அவள் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கா. எனக்கு அதை எப்படி சொல்கிறதுனே தெரியல. அவள் தான் என்கிட்ட சொன்னால் யாரையும் ஒதுக்கி வைக்கக்கூடாதுன்னு, ஆனால் இப்போல்லாம் அவள் தான் என்னை ஒதுக்கி வைக்கிறான்னு தோணுது என்றான். இத்தனை நேரம் கழித்து அங்கு வந்து சேர்ந்த தியாவிற்கு அவனது அடுத்தடுத்த பேச்சுகள் தான் காதில் விழுந்தது. அவளை ஏமா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, டார்ச்சர் பண்ணுறாமா என்ன, அவள் என்ன நினைக்கிறா, என்ன செய்கிறான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்னவோ செய்கிறாமா என்றான். அவன் சொல்ல வந்ததை தவறாக சரியாக புரிந்து கொண்டாள் தியா. தியா, நான் உங்களை இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை அஸ்வின், ஐ எம் சாரி என்று எண்ணிக்கொண்டவள் நொறுங்கிய மனதுடன் கால்கள் வேர் பிடிக்க நின்றாள். விதியின் நியதிப்படி தியா அவனது மலர்ந்த முகத்தை பார்க்கவில்லை. அவ்வாறு அவள் பார்த்திருந்தால் அன்றே இத்தனை பெரிய பிரிவை தவிர்த்திருக்கலாம். அஸ்வின், மா, அவள் என்னை அப்படி என்னதான் பாதிச்சிட போறான்னு தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். பட் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தான் புரியுது. என்னை மொத்தமாக மாற்றிட்டா. அவளோட ஒவ்வொரு அசைவும் என்னை இம்சை பண்ணுது என்று காதலுடன் சொல்ல அவள் காதில் அது ஈயம் காய்ச்சி ஊற்றியதை போல் இருந்தது. தியா துடிதுடித்து போனவள் அதற்கு மேல் அங்கு நிற்க விரும்பாமல் அங்கிருந்து சென்று விட்டாள். அஸ்வின் கைகளை பற்றி கொண்ட சாம்பவி, அவளை இன்னுமா நீ வேற ஒருத்தியா பார்க்குற என்றார். அவனுக்கு புரியாது போக, அச்சி, அவள் உன்னோட பாதி, இதை நீ புரிஞ்சுக்க. அவளை நீயே நினைச்சாலும் மறக்க முடியாது. அதுதான் காதல். யோசிச்சு பாரு, வினிக்கும் உனக்கு இடையில கூட உன் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருந்துச்சு. நீ சின்ன வயசுல இருந்தே அவள் கூட பழகிட்ட. ஒரு ஃப்ரெண்ட் அப்படிங்கிறத தாண்டி அவன் மேலே உனக்கு வேற எந்த எண்ணமும் இல்லை. ஏன், சஞ்சனாவோட ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் உன்கிட்ட பேசியிருக்காங்க. அவங்க யாருக்கிட்டையாவது உனக்கு புரியாத புது விதமான ஃபீலிங் வந்துச்சா? அவரது கேள்விகளுக்கு தன்னிச்சையாக தலையசைத்து பதில் தந்தான் ஒரு மென்னகையுடன். அவ்வளோதான் வாழ்க்கை அஸ்வின். எத்தனை பேரை கடந்து வந்தாலும் உன் மனசில் எப்போவுமே பாப்பு மட்டும்தான் இருப்பா. இதுதான் காதல். யாருக்கு யார் மேலே எப்போ வரும்னு சொல்லவே முடியாது என்றார். அவர் சொல்லி முடிக்க அதை கேட்டதும் இதுவரை அவன் உணர்ந்திடாத பேரானந்தத்தை உணர்ந்தான். அப்போ நான் சகியை லவ் பண்ணுறேனாமா என்றவன் உற்சாகமாக கேட்க, சாம்பவி, நீ சொல்கிறத வச்சு பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஆனால் ஒன்று, உலகத்திலேயே பொண்டாட்டியை காதலிக்கிறனான்னு கேட்ட முதல் புருஷன், அதுவும் உத்தம புருஷன், நான் பெத்த மகன்தான் என்று அவனை சீண்ட அஸ்வின், பெருமைப்பட்டுக்கோங்கம்மா, யாருக்குமே கிடைக்காத தங்க மகன் என்று அவன் பங்குக்கு வாயாடினான். சொல்லிக்கிட்டாங்க மைசன், வாய் பேச்சு பேச்சோடு இருக்கட்டும், வந்து கொட்டிக்கோ என்று காதை திருகி விட்டு எழுந்தார் சாம்பவி. இரவுணவை மனநிறைவுடன் உண்டான் அஸ்வின். அவனது கடைசி மனநிறைவான உரையாடல் அதுவாகத்தான் இருக்கும். தியா அன்று நள்ளிரவே அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். அதை அஸ்வின் அறிந்ததும் தேடாத இடமில்லை. தாய் தங்கையில் தொடங்கி தியாவின் குடும்பம் வரை கேள்விகளுக்கு ஆளானான். அவனிடம் இருந்த ஒற்றை அஸ்திரம், நான் சகியை லவ் பண்ணல, இதை நான் அவகிட்ட தெளிவாக சொல்லிட்டேன். அவள் அங்கிருந்து போனதுக்கு நான் மட்டும்தான் காரணம், போதுமா என்று ஒற்றை வரி பதிலில் முடித்து கொண்டான். அஸ்வின் மீது தவறான பிம்பம் விழ அவனை அந்த நேரத்திலும் தேய்ச்சியது அவனது தாய்தான். அவனது காதலை அவர் அறிந்தவராயிற்றே. காலம் கனிய விஷால் அஸ்வினின் மனநிலையை கணித்தவன் அவன் கூறியது அபத்தம் என்பதை உணர்ந்து கொண்டான். அவனிடம் அதை பற்றி விவாதிக்கவும் முடிவு செய்தான். ஒரு வழியாக உண்மையை வாங்கிவிட்டான். அஸ்வின் வாழ்க்கை பாதை தடம் மாறி போனது. சிரிக்க மறந்த இதழுடன் வாழ பழகி கொண்டான். கோப்புகளுடன் உறவாடத் தொடங்கினான். இரவும் பகலும் இருவேறு சமயங்கள் என்பதை மறந்தான். நினைவின் பிடியில் உழன்றவன் கண்களை துடைத்து கொண்டு எழுந்தான். அவனது அரைக்கதவை திறந்தபடி உள்ளே வந்தான் சக்தி. சந்திப்போமா அத்தியாயம் 52 முடிவுற்றது. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள். இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம். நன்றி, வணக்கம்.